8th sum பார்ப்போம். 8th sum என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னா, a cat is located at the point. எந்த பாயிண்டில் லொக்கேட் ஆகிருக்குன்னா -6, -4 லொக்கேட் ஆகிருக்கு இன் XY பிளெயின். ஒரு XY பிளெயினில் வந்து இந்த மாதிரி லொக்கேட் ஆகிருக்கு. a bottle of milk is kept at 5, 11. இப்போ இங்கே கேட் இருக்குது, இங்கே வந்து கேட் இருக்குது, இங்கே வந்து மில்க் இருக்குது. ஓகேவா? the cat wish to consume the milk traveling through a shortest possible distance. Find the equation of the path it needs to take its milk. ஸோ இந்த கேட் வந்து போகிறதுக்கான ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸை வந்து நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ இது ரெண்டுமே இந்த பாயிண்ட்டு. ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் என்ன, எப்படி சுற்றி போனாலும் இப்படி சுற்றி போனாலும் நமக்கு ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் கிடையாது. ஸ்ட்ரைட்டாக போகிறது நமக்கு ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸு. அப்போ ஸ்ட்ரைட் லைனுடைய ஈக்குவேஷனை கண்டுபிடிச்சா போதும். ஸோ இப்போ 2 பாயிண்ட்டு கொடுத்துருக்க, அந்த 2 பாயிண்ட்டுக்கும் இந்த 2 பாயிண்ட்டுக்கும் உள்ள ஸ்ட்ரைட் லைனுடைய ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ 2 பாயிண்ட் இருந்ததுன்னா சேம் நம்ம போன சம்மில் சொன்ன ஃபார்முலா தான் இங்கே இருக்குல்ல, இந்த ஃபார்முலா y - y1/y2 - y1 x - x1/x2 - x1. ஸோ இந்த 2 பாயிண்ட் இருந்தால் அதான ஃபார்முலா. ஸோ அந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறாங்க. அப்ளை பண்ணால் அந்த மாதிரி கிடச்சிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் 11 அந்த சைடு எடுத்துகிட்டு போய் 15 அந்த சைடு எடுத்துகிட்டு போயிட்டு சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு இந்த இடத்துல எக்ஸ் வந்து பாசிட்டிவில் இருக்குது. ஸோ ஒய் வேல்யூஸ் எல்லாம் இந்த சைடு எடுத்துகிட்டு வராங்க. ஸோ எடுத்துகிட்டு வந்துட்டு சிம்பிளிஃபை பண்ணோம்னா 0ன்னு கிடச்சிடுது.